innal hamdulillahi rabbil alamin assalatu wassalamu ala rahmatul alamin wa ala alihi wa sahbihi ajmain amma ba'd. இத்துனியாவையும் ஆக பிரபஞ்சயத்தையும் படைத்து பரிபாலித்து வரும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாவட்டுமாக. எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது வாழ்க்கையை பின் துயர்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுகதாக்கள், அகுதாபுகள், வலிமார்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த தராவியுடைய மஜ்லிஸில் அமர்ந்து தராவியுடைய தொழுகையை முடித்த அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனிமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மலக்குமார்கள் இந்த ரமலானுக்காக எப்படியெல்லாம் ஆயத்தமாகிறார்கள் என்று எம்பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். நமக்காக அருளப்பட்ட இந்த ரமலான், நாம் தொழுதால் நமக்கு நன்மை கிடைக்கும், நாம் குர்ஆன் ஓதினால் நமக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் அந்த ரமலானை நாம் எப்படி வரவேற்றோம்? அந்த ரமலானுக்காக எப்பொழுதில் இருந்து ஆயத்தமானம்? கரெக்டாக சொல்ல போனால் ரமலானுடைய பிறை பார்த்ததிலிருந்து இந்த ரமலானுக்காக தயாராகி இருப்போம். இல்லை என்றால் ரமலானுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பிலிருந்து வீட்டையெல்லாம் சுத்தம் செய்து கழுவிவிட்டு ரமலானை வரவேற்க தயாராக இருப்போம். ஆனால் மலக்குமார்களில் ஒரு கூட்டம் எப்படி இருந்தது தெரியுமா? மலக்குமார்களுடைய கூட்டத்தில் ஒரு கூட்டம் இருக்குமாம். ஒரு ரமலான் முடிந்து பெருநாள் முடிந்த அடுத்த நாளில் இருந்து அடுத்த ரமலானுக்காக சொர்க்கத்தை அலங்கரிக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்பதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். காரணம், இந்த மலக்குமார்கள் சொர்க்கத்தை அலங்கரிக்கிறனாலேயோ ரமலானை எதிர்பார்த்து இருக்கிறனாலேயோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பெரிய அளவில் நன்மையை மலக்குமார்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் ரமலானுடைய மகத்துவத்தை அறிந்தவர்கள் மலக்குமார்கள். அதனால் அடுத்த ரமலானுக்காக தயாரிப்பை ஆரம்பம் செய்து விட்டார்கள். அந்த அளவிற்கு ரமலானுடைய மாதம் என்பது மகத்துவமான மாதம். அப்பேற்பட்ட ரமலானுடைய மாதத்தில் கிட்டத்தட்ட 2 பத்துகளை கடந்து 3வது பத்தில் அமர்ந்திருக்கிறோம். பல்வேறு அமல்கள், பல்வேறு இபாதத்துக்கள் நாம் செய்திருப்போம். அத்துணை அமல்களையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏற்று அருள் புரிவானாக. கனிமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 2 தினங்களாக நாம் பார்த்தோம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன நிஅமத்துகளை எல்லாம் இந்த மனிதனுக்காக கொடுத்தான். சூரியன் சந்திரனை இந்த மனிதனுக்காக கொடுத்தான். வானம் பூமியை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்காக கொடுத்தான். வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் அதில் பொழிகின்ற மழையும் அல்லாஹ் இந்த மனிதனுக்காக கொடுத்தான். இந்த பூமியில் மேலே விளையக்கூடிய நெல் கதிர்கள் எல்லாவற்றையும், செடி கொடிகள், தாவரங்கள் அனைத்தையும் மனிதனுக்காக அல்லாஹ் படைத்தான். இந்த பூமியின் மேலே உலாவக்கூடிய கால்நடைகள், ஜீவராசிகள் அத்துணைவற்றையும் இந்த மனிதனுக்காக படைத்தான் என்று பல்வேறு விஷயத்தை, பல்வேறு நிஅமத்தை அல்லாஹ் இந்த மனிதனுக்காக படைத்தான் என்ற விஷயத்தை நாம் பார்த்தோம். நேற்று அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் என்ன மிகப்பெரிய நிஅமத்தை கொடுத்தான் என்ற விஷயத்தை பார்த்தோம். இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நபியாக கொடுத்து பெரிய அருட்கொடையாக அனுப்பினான் என்ற விஷயத்தை நேற்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த இன்னொரு மிகப்பெரிய அருட்கொடை என்னவென்று நாம் இன்று பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அருட்கொடையாக கொடுத்தான். கொடுத்தது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக மிகப்பெரிய அருட்கொடையாக இன்று நம்முடைய கைகளில், கரங்களில் தவழுகின்ற குர்ஆனை நமக்கு அல்லாஹ் அருட்கொடையாக கொடுத்தான். இந்த குர்ஆனை பற்றி பேச வேண்டுமென்றால் பேசிக்கொண்டே போகலாம். நீண்ட நெடிய ஒரு உரையாக நிகழும். குர்ஆனில் இருக்கக்கூடிய தலைப்புகளை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே போகலாம். குர்ஆன் கூறும் மருத்துவம் என்று பேசலாம். குர்ஆன் கூறும் மன தத்துவம் என்ற தலைப்பில் பேசலாம். குர்ஆன் கூறும் ஆன்மீகம் என்ற தலைப்பில் பேசலாம். குர்ஆன் கூறும் இறைநேசர்கள் என்ற தலைப்பில் பேசலாம். குர்ஆன் கூறும் நரகம் என்ற தலைப்பில் பேசலாம். குர்ஆன் கூறும் சொர்க்கம் என்ற தலைப்பின் கீழ் பேசலாம்.
குர்ஆன் கூறுகின்ற விஞ்ஞானம் என்ற தலைப்பில் பேசலாம், குர்ஆன் சொல்லுகின்ற ஷரியத் சட்டம் என்ற தலைப்பில் பேசலாம். இப்படி பேச வேண்டும் என்று நினைத்தால் குர்ஆனை பற்றி பேசி முடிக்க முடியாது. அந்த அளவிற்கு உலகத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து உலகத்துடைய இறுதி வரை எல்லாவற்றையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனில் அடக்கி இருக்கிறான். அப்பேற்பட்ட மகத்துவமான குர்ஆன் நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய குர்ஆன். இந்த தராவியுடைய நாளில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுக்கு மட்டுமே கொடுத்த 6 விஷயங்களை, 6 சிறப்புகளை மட்டும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதனுடைய அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுக்கு மட்டுமே பிரத்யேகமாக ஒரு 6 தனித்தன்மையை கொடுத்திருக்கிறான். அந்த 6 தனித்தன்மையில் முதலாவதாக சொல்லுகின்றான், இது கலாமுல்லாஹ். இந்த குர்ஆன் என்பது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. இதற்கு முன்னாடி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கிட்டத்தட்ட பல்வேறு வேதங்களை உம்மத்துக்காக அருள் புரிஞ்சிருக்கிறான். இஞ்சில அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருக்கான், ஜபூரை கொடுத்துருக்கான், தௌராத்தை கொடுத்துருக்கான், குர்ஆனையும் அல்லாஹ் தான் கொடுத்தான். ஆனால் யோசித்து பார்க்கணும், தௌராத்து கலாமுல்லாஹ் அல்லாஹ்வுடைய பேச்சு கிடையாது, இஞ்சில் அல்லாஹ்வுடைய பேச்சு கிடையாது, சபூர் அல்லாஹ்வுடைய பேச்சு கிடையாது. அது எல்லாம் புத்தக வடிவில் ஒரே நாளில் நபிக்காக இறக்கப்பட்டது. ஆனால் இந்த குர்ஆன் மட்டும் அப்படி கிடையாது. இந்த குர்ஆன் என்பது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. நாம் ஓதுகின்ற அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எனக்கூடிய வசனத்தை முதலாக பேசியவன் ரப்பு. அதை கேட்டுவிட்டு பிறகு பேசியவர்கள், அறிவித்தவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம். அதை கேட்டுவிட்டு பேசியவர்கள் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகுதான் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நாம் ஓதிக்கொண்டே இருக்கிறோம். நாம் ஓதக்கூடிய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எனக்கூடிய ஆயத்தை முதலாக பேசியவன் அல்லாஹ். ஆனால் இதுக்கு முன்னாடி இறங்கிய ஜபூராகட்டும், இஞ்சிலாகட்டும், தௌராத்தாக இருக்கட்டும், அந்த வேதத்தில் எல்லாம் அல்லாஹ் பேசியது கிடையாது. ஒரே நேரத்தில் ஒரே புத்தகமாக அந்த நபிக்கு இறக்கப்பட்டது. இது முதல் பாயிண்ட்டு. அல்லாஹ் மற்ற வேதத்துக்கெல்லாம் கொடுக்காத தனிச்சிறப்பு கலாமுல்லாவாக அல்லாஹ்வுடைய பேச்சாக இந்த குர்ஆனை கொடுத்தது. இரண்டாவது விஷயமாக சொல்லி காட்டுகிறார்கள், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையில் பல்வேறு அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கிறது. பல்வேறு அற்புதத்தை எம்பெருமானார் முஃஜிஸாத்தாக வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட ஒரு காஃபிர் வராங்க. காஃபிர் வந்து சொல்கிறாங்க, ஏதோ நீ ஒரு ரசூல் என்று சொல்லிக்கிட்டு இருக்கியான், ஏதோ அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறியான், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்து காட்டு என்று சொல்லும் பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் இருந்து கொண்டு வானத்தில் இருக்கக்கூடிய நிலாவை பார்த்து தன்னுடைய ஆள்காட்டி விரலை அசைக்கிறார்கள். நிலா 2ஆக பிரிகிறது. கொஞ்ச நேரத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலாவை நோக்கி இஷாரா செய்கிறார்கள், மீண்டும் ஒட்டிக்கொள்கிறது. இது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை செய்த அற்புதம். அதே போல் தபுக்குடைய யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி கொண்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட சஹாபாக்களுடைய ஒரு கூட்டம் வருது. யா ரசூலல்லாஹ், சமையல் செய்வதற்கு தண்ணீர் கிடையாது, சரி தொழுகலான்னு பார்த்தா ஒழு செய்கிறதுக்கும் தண்ணி கிடையாது, தன்னுடைய குடிச்சு தண்ணீர் தாகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று பார்த்தாலும் நம்மிடம் தண்ணி கிடையாது, தண்ணீருடைய பஞ்சம் அதிகமாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது உடனே எம்பெருமானார் சொன்னார், கொஞ்சமாவது தண்ணி இருந்தால் அதை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள்ல இருந்து ஒரு சில பேர் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமான தண்ணீர் இருக்கக்கூடிய பாத்திரத்தை கொண்டு வந்து எம்பெருமானாரிடம் கொடுக்கிறார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான 2 விரல்களை அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு அப்படியே அந்த பாத்திரத்தை சரிக்கின்றார்கள். அந்த பாத்திரத்தில் இருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் தன்னிடம் இருந்த பாத்திரத்தில் எல்லாம் தண்ணீர் பிடித்து கொண்டு சென்று கொண்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. எந்த கூட்டம் தண்ணீர் பஞ்சமாக இருக்கிறது என்று சொல்லி வந்தார்களோ அதே கூட்டம் எம்பெருமானாரிடம் வருகிறது. யா ரசூலல்லாஹ், உழு செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் குளித்தே முடிச்சிட்டாங்க யா ரசூலல்லாஹ்,
சமையலுக்கு எல்லாம் தண்ணீர் தேவை பூர்த்தியாகிவிட்டது யா ரசூலல்லாஹ். எங்களிடம் இருந்த எல்லா பாத்திரங்களும் ரொம்பி வழிகிறது யா ரசூலல்லாஹ். எங்களுடைய தண்ணீர் தேவை முடிந்து விட்டது யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பிறகு எம்பெருமானார் அந்த பாத்திரத்தில் இருந்து தன்னுடைய விரலை எடுக்கிறார்கள். தண்ணீர் நிற்கிறது. எம்பெருமானாருடைய இரு விரல்களுக்கு மத்தியில் இருந்து தண்ணீர் வந்தது. இது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அற்புதத்தில் ஒன்று. இப்படி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அற்புதத்தை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண் செய்த அற்புதம், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உமிழ்நீர் செய்த அற்புதம், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கை செய்த அற்புதம், இப்படி எம்பெருமானார் செய்த அற்புதத்தை பற்றி பட்டியலிட்டால் சென்று கொண்டே இருக்கும். அத்துணை அளவிற்கு எம்பெருமானார் அற்புதம் செய்து காட்டினார்கள். ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதம் செய்தார்கள் என்ற செய்தியை நாம் செவி வழியாக கிதாபின் வாயிலாக தான் பார்க்கிறோம். எம்பெருமானார் நிலவை பிளந்ததை நம்மளால் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருந்து தண்ணீரை வெளிப்படுத்தினார்கள் என்ற முஃஜிஸாத்தை நம்முடைய கண்களால் பார்க்க முடியுமா என்று பார்த்தால் பார்க்க முடியாது. இப்படி எம்பெருமானார் செய்த எந்த ஒரு அற்புதத்திலும் நம்முடைய கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் குர்ஆன் அப்படி கிடையாது. எம்பெருமானாருடைய அற்புதத்திலே மிகப்பெரிய அற்புதம் குர்ஆன். அந்த அற்புதத்தை கியாமத் நாள் வரை வரக்கூடிய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் பார்க்க முடியும். அதுதான் குர்ஆனுக்கு அல்லாஹ் கொடுத்த 2வது தனிச்சிறப்பு. எம்பெருமானாருடைய எல்லா அற்புதமும் அந்த காலத்தோடு மறைந்து விட்டது. ஆனால் குர்ஆன் கியாமத் நாள் வரை அற்புதமாக திகழ்ந்து கொண்டே இருக்கும் என்பது 2வது தனிச்சிறப்பாக அல்லாஹ் இந்த குர்ஆனுக்கு கொடுக்கிறான். 3வது விஷயமாக சொல்கின்றார்கள், யாராலையும் மாற்ற முடியாத ஒரு வேதம் இந்த குர்ஆன். நம்ம பார்க்குறோம், ஜபூர் அல்லாஹ் தான் அருள் புரிந்தான், இஞ்சில் அல்லாஹ் தான் அருள் புரிந்தான், தௌராத் அல்லாஹ் தான் இந்த உலகத்திற்கு கொடுத்தான், குர்ஆனையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தான் கொடுத்தான். ஆனால் ஜபூரை பார்க்கிறோம் இன்று மாற்றப்பட்டு விட்டுருச்சு. தௌராத்தை பார்க்குறோம், பல்வேறு எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் சேர்க்கப்பட்டு விட்டுருச்சு. அதே மாதிரி ஜபூரில் நிறைய மாற்றங்கள். ஆனால் மாற்றம் நிகழாத ஒரே விஷயம் இந்த குர்ஆன் மட்டும்தான். கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியாக கொண்டு வந்து சேர்த்தார்களோ அதே போல 1400 வருடத்தை தாண்டியும் நம்முடைய கரங்களில் அப்படியே அதே வாக்கியத்தோடு அதே ஆயத்தோடு நம்மிடம் இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். என்றுமே மாறாத குர்ஆனாக இருக்கிறது. இது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுக்கு கொடுத்த 3வது மிகப்பெரிய தனிச்சிறப்பாக இருக்கிறது. 4வது விஷயமாக சொல்கின்றார்கள், இந்த குர்ஆனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயங்கள். குர்ஆன் பேசுகிறது, இதே போல ஒரு வேதத்தை கொண்டு வர முடியுமா என்று மனிதர்களை பார்த்து இந்த குர்ஆன் சவால் விட்டு காட்டுகிறது. அந்த சவாலை எத்தனையோ பேர் எதிர்கொண்டார்கள். ஆனால் எல்லாரும் இந்த சவாலில் தோற்று போனார்கள் என்று வரலாற்றில் பார்க்கின்றோம். நம்ம வரலாறில் பார்க்குறோம், காஃபிர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள், இந்த குர்ஆனை போல ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார்கள். ஆனால் ஒரு ஆயத்தை கூட அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. காஃபிர்கள் என்னெல்லாம் செய்கிறாங்கன்ட்டு நம்ம வரலாறில் பார்க்குறோம். எப்படியாவது குர்ஆனுக்கு பகரமாக அதற்கு ஈக்குவலாக ஒன்று கொண்டு வரணும் என்பதற்காக உலகம் முழுவதும் சுற்றி திரிகிறார்கள். பாரசீகத்துக்கு போகிறாங்க, அங்கே தான் கவிஞர்கள் எல்லாம் அதிகமாக இருப்பாங்க. உடனே போயிட்டு பாரசீகத்திலேயே தலைச்சிறந்த ஒரு கவிஞர் இப்னு முவஃபக் அப்படின்னு ஒருத்தர், அவர்கிட்ட போகிறாங்க, டீலிங் போடுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு சில ஆயத்துக்களை ஒரு சில வரிகளை உங்ககிட்ட கொடுப்போம், அந்த வரிகளுக்கெல்லாம் மாற்று வரிகளை நீங்கள் ஏற்படுத்தி எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட டீலிங் போடுறாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்துருவோம், உங்களுக்கு எவ்வளோ கேட்டாலும் அவ்வளோ பொருட்களை அவ்வளோ செல்வத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் எங்களோடு மக்காவுக்கு வர வேண்டும், மக்காவிற்கு வந்து நாங்கள் கொடுக்கின்ற வரிகளுக்கு எல்லாம் நிகரான அல்லது அதைவிட சிறந்த வரிகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்ட்டு டீலிங் போடுறாங்க. அந்த இப்னு முவஃபக்கும் பார்க்குறாரு, வீட்டில் இருந்து ஏதோ 4 கவிதையை எழுதி விற்றுட்டு நம்முடைய பொழப்பு அப்படியே போகுது. இது ஒரு நல்ல டீலிங்காக இருக்குது. 1 வருஷத்துக்கு தேவையான பொருட்கள் கிடச்சிது, எவ்வளோ தேவையோ அவ்வளோ செல்வங்கள் கிடச்சிடுது, மக்காவுக்கு கூப்பிட்றாங்க, தனியாக வீடு கொடுத்துருவாங்க, நல்ல உணவு கொடுப்பாங்க, இதுக்கு மேலே நமக்கு என்ன வேண்டும் என்று அந்த டீலிங் அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்னு முவஃபக்கும் கிளம்பி மக்காவிற்கு போகிறாங்க.
மக்காவில் சென்றது போலவே அவருக்குன்னு தனியாக ஒரு வீடு ஒதுக்கி தரப்படுகிறது. அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஓலைச்சுவடிகள், எழுதுவதற்காக அந்த இங்கு பேனா மைகள் எல்லாம் வைக்கப்படுகிறது. அவர்களிடம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவால் அருளப்பட்ட குர்ஆனில் இருந்து ஒரு சில ஆயத்துகளும் வைக்கப்படுகிறது. இதுக்கு தான் நீ பகரமாக ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்ட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த இப்னு முவஃபக்கும் ஆரம்பிக்கிறார், எழுதுறாரு, எதுவுமே சரியாக வரல. ஓலைச்சுவடி எடுத்து கிழிச்சு போட்டுக்கிட்டே இருக்கார். இரவு வந்துடுது. உடனே இப்னு முவஃபக்கும் பார்க்குறாரு, இன்று ஓய்வெடுத்து பிறகு காலையில் மீண்டும் புத்துணர்ச்சியோடு தொடரலாம் என்று தூங்குறாங்க. தூங்கி எந்திரிச்சு பார்க்குறாங்க, காலை ஃபஜருடைய நேரம். இன்றைக்கி தான் நம்முடைய வீட்டில் அட்டாச் பாத்ரூம் எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் எல்லாமே வெளியே தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் வெளிக்கு தான் செல்லணும். அவரும் தன்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அப்படியே போகிறார் ரோட்டோரமாக. அந்த இடத்துல ஒரு வீடு திறந்து இருக்கிறது, வெளிச்சம் தெரிகிறது. அந்த வீட்டில் இருந்து சில சப்தங்கள் வருகிறது. அந்த சப்தங்கள் என்ன என்று இப்னு முவஃபக் கேட்கிறார். கேட்டால் குர்ஆனுடைய ஆயத்து, நூஹ் சூராவில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சம்பந்தப்பட்ட ஆயத்துக்களை ஒரு சின்ன குழந்தை ஓதிக்கொண்டு இருக்கிறார். அதை கேட்டு பார்த்துட்டு திருப்பி டக்குன்னு தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறாரு. தன்னை யார் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க, இப்படி இந்த வீட்டில் இப்படி ஒரு சின்ன பிள்ளை ஒரு கவிதையை படித்து கொண்டே இருக்குது. அந்த கவிதை ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த கவிதை யார் எழுதுனது என்கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனிதர்கள் போகிறாங்க. அந்த குழந்தையை பார்க்கிறார்கள். இது என்னவென்று கேட்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆயத்துக்கள் என்று அந்த குழந்தை சொல்கிறது. அதை கேட்டுட்டு வந்து இப்னு முவஃபக் கிட்ட சொல்கிறாங்க. கேட்ட உடனே இதுக்கா என்ன மாற்று விஷயத்தை ஏற்படுத்தி தர சொல்கிறீங்க? இது நிச்சயமாக நான் சொல்கின்றேன், இது மனிதனுடைய வார்த்தை கிடையாது. இது மனிதனுடைய வார்த்தை கிடையாது, இது இறைவனுடைய வார்த்தை தான். இதற்கெல்லாம் நான் இல்லை, என்னுடைய அப்பா வந்தால் கூட இதற்கெல்லாம் மாற்று ஒரு ஆயத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி படுக்கையெல்லாம் கட்டி கொண்டு திருப்பி பாரசீகத்துக்கே சென்று விட்டார் என்று வரலாறு பேசுகிறது. குர்ஆனுக்கு அதற்கு ஈக்குவலாக சில ஆயத்துக்களை கொண்டு வர வேண்டும் என்று பல நபர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் அந்த முயற்சி எல்லாம் தோல்வியில் தான் முடிந்தது. இதை தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நான்காவது அற்புதமாக, நான்காவது தனிச்சிறப்பாக சொல்கின்றான். இந்த குர்ஆனுக்கு நிகராக யாராலும் எந்த ஒரு வேதத்தையும் கொண்டு வர முடியாது என்பதாக சொல்லி காட்டுகிறான். 4 விஷயத்தை பார்த்துருக்கோம். 5வது விஷயமாக நான் பார்க்கின்றோம், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தான் இதற்கு முன்பு இஞ்சிலை இறக்கினான், தௌராத்தை இறக்கினான், சபூரை இறக்கினான். ஆனால் அது எல்லாம் காலப்போக்கில் அழிந்து விட்டது. ஆனால் குர்ஆன் 1400 ஆண்டுகளை கடந்து நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, கியாமத்து நாள் வரை இந்த உம்மத்தில் வரக்கூடிய கடைசி நபர் வரை அந்த குர்ஆனை ஓதுவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். காரணம், இந்த குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அவனே எடுத்துக்கொண்டான். மனுஷங்கிட்ட கொடுத்தாதான் ஏதாச்சும் மிஸ் ஆகும், அது நம்முடைய கையை விட்டு போகும், அல்லது அழிந்து போகும், அல்லது மாற்றப்படும், அல்லது எழுத்துக்கள் எல்லாம் வேறு கோணத்தில் செல்லும். தன்னுடைய மனசுக்கு ஏற்றவாறு மாற்ற அமைப்பதற்கு சில சான்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவே எடுத்துக்கொண்டதுனால கியாமத்து நாள் வரை இந்த குர்ஆன் அப்படியே பாதுகாக்கப்பட்டு இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி இறங்கிய வேதத்திற்கு அல்லாஹ் பாதுகாப்பு தருகிறேன் என்று சொல்லவில்லை. இது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுக்கு கொடுத்த 5வது தனி சிறப்பு. 6வது மட்டும் கடைசி தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 3 வேதங்களை கொடுத்தாலும் வேதத்தை மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்தானே தவிர அதை எப்படி வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் குர்ஆனை கொடுத்தது மட்டும் இல்லாமல் குர்ஆனை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு கைடையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு பொதுவாக சொல்லுவாங்க இமாம்கள் எல்லாம், ஒருத்தன் வண்டி ஓட்டுறதுக்கு கார் ஓட்டணும்னு ஆசைப்படுறான்னு வைங்களேன், அவன் அதுக்குன்னு முறையாக போயிட்டு கார் ஓட்ட தெரிஞ்சவங்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட கேட்டு பழகணும். அதை விட்டுட்டு தன்னுடைய புத்தகத்தை எடுத்து கார் ஓட்டுவது எப்படின்ட்டு அந்த புத்தகத்தை பார்த்து அவர் ஃபாலோ பண்ணார் என்றால் நிச்சயமாக அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் தான் போய் முடியும்.
அவரால் சரிவர பின்தொடர்ந்த முடியாது, அதனை ஃபாலோ பண்ணி கார் ஓட்ட கற்றுக்க முடியாது. அதே போல தான் இந்த உலகத்தில் வெறும் வேதத்தை மட்டும் திறந்து அது சொல்லுகின்ற விஷயத்தை மட்டும் பார்த்தால் ஒருவனால் பின்பற்ற முடியாது என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு கைடாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, அவங்க கிட்ட கேட்கப்படுகிறது, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை 6666 வசனங்களில் குர்ஆனில் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்களோ அதுவாக இருந்தது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள். அப்படின்னா யோசித்து பார்க்கணும், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை மட்டும் நம்முடைய கையில் கொடுக்கல, அதை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு கைடையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறான். இது குர்ஆனுக்கு மட்டுமே கொடுத்த 6 தனிச்சிறப்புகள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக இந்த பிரத்யேகமாக குர்ஆனை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கான். யோசித்து பார்க்கணும், இந்த ரமலானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதமாக இருக்குது, இபாதத்துடைய மாதமாக இருக்குது, நோன்பு பிடிக்கக்கூடிய மாதங்களாக இருக்குது, தர்மம் கொடுக்கக்கூடிய மாதங்களாக இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இது அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்குது. இந்த ரமலானில் நம்ம குர்ஆன் ஓதுகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் நம்மளை குர்ஆன் ஓத வைத்து கொண்டிருக்கிறான். இது ரமலானுடைய மாதமாக இருப்பதனால் இந்த ரமலானுடைய மாதத்தை கடந்து நாம் தொடர்படியாக நாம் ஓதக்கூடிய குர்ஆனை தொடர்படியாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கான நசீபை வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு சூறாக்களில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறப்பம்சங்களை புரிந்து கொண்டு அதனை தொடர்ந்து நம்முடைய வாழ்நாளில் ஓதக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா வஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். அல்லாஹும்ம மர்ஸுக்னா உப்பக உப்ப மன் யுஹிப்புக உப்ப அமலின் யுகர்ரிபுனா இலா உப்பிக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறிய பெரிய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பெற்றோர்கள் செய்த அனைத்து விதமான பாவங்களையும் மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய உறவினர்கள் செய்த அனைத்து விதமான பாவங்களையும் மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய முன்னோர்கள் செய்த அனைத்து விதமான பாவங்களையும் மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய ஆசிரியர்கள் செய்த அனைத்து விதமான பாவங்களையும் மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, பாவம் மன்னிக்கக்கூடிய மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பாவத்தை எல்லாம் உணர்ந்து உன்னிடம் தௌபா செய்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய தௌபாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இந்த ரமலானுடைய மாதத்துடைய பொருட்டால் எங்களுடைய தௌபாவை அங்கீகரித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய அனைத்து விதமான பாவங்களை மன்னித்து இன்று பிறந்த பாலகரை போல குற்றமே இல்லாத நபர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இந்த ரமலானுடைய பொருட்டால் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் இந்த ரமலானில் இபாதத்து செய்தார்களோ அதே போல இபாதத்து செய்யக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு மனப்பக்குவத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இபாதத்து செய்யக்கூடிய அளவிற்கு சக்தியை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்திலும் உன்னை நினைத்து உனக்காகவே செய்யக்கூடிய நசீபை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய மனமெல்லாம் பறந்து கொண்டே இருக்கிறது. யா அல்லாஹ். எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒரு சேர இருக்காமல் இருந்து கொண்டே இருக்கிறது. யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய மன
மனதையெல்லாம் ஒன்று சேர்த்து உன்னுடைய இபாதத்திலே சரியான முறையில் இபாதத்து செய்யக்கூடிய நசீபை தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே 2 ரக்காத்து தொழுதாலும் அதை சரியாக உனக்காக தொழக்கூடிய நசீபை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே உன்னுடைய வேதமான குர்ஆனை நாங்கள் தினம் தினம் ஓதிக்கொண்டே இருக்கிறோம். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே நாங்கள் ஓதிய இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை நீ புரிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அதற்கான பரிபூர்ணமான கூலி எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே நாங்கள் தினம் தினம் நோன்பு பிடித்து கொண்டே இருக்கிறோம். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுடைய நோன்பில் ஏதாவது பிழை இருந்தால் உன்னுடைய மேலான ரஹ்மத்தினால் அதை மறைத்து எங்களுடைய நோன்பை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே நாங்கள் வைத்த அத்துணை நோம்பிற்கும் பரிபூர்ணமான கூலி எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே நோம்பாளிகளுக்கு எந்த விதமான சொர்க்கத்தை தருகிறாய் என்று சொன்னியோ அந்த சொர்க்கத்தை எங்களுக்கு நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எத்தனையோ நபர்கள் நோன்பு பிடிக்க வேண்டும், இபாதத்து செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அவர்களுடைய உடல் அதற்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அவர்களுக்கு உடல் சீகத்தை ஆஃபியத்தை கொடுத்து அவர்களும் இந்த ரமலானுடைய மாதத்தை சிறப்பிக்கக்கூடிய நசீபை அவர்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இன்னும் ஒரு வாரத்தில் இந்த ரமலானுடைய மாதம் எங்களை விட்டு செல்ல இருக்கிறது. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இத்துணை நாட்கள் நாங்கள் எவ்வளவு அமல்களை செய்தோமோ அதைவிட பல மடங்கு இந்த ஒரு வாரத்தில் செய்யக்கூடிய நசீபை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இந்த ரமலானை எப்படி பயனுள்ளதாக நாங்கள் கழித்தோமோ அதே போல் எங்கள் வாழ்நாளில் வரக்கூடிய ஒவ்வொரு ரமலானையும் நாங்கள் பயனுள்ளதாக கழிக்கக்கூடிய நசீபை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இந்த உலகத்தில் எத்தனையோ முஸ்லீம்கள் திருமணமாகாமல் ஜோடி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அவர்களுக்கெல்லாம் சாலிகான ஜோடியை அமைத்து தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எத்தனையோ நபர்கள் திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அந்த ஜோடிகளுக்கு எல்லாம் நல்ல ஒரு சாலிகான குழந்தையை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எத்தனையோ நபர்கள் நோய்வாயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே உன்னுடைய ரமலானுடைய மாதத்துடைய பொருட்டால் கேட்கின்றோம் அவர்களுக்கெல்லாம் பரிபூர்ணமான ஷிஃபாவை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே வாழ்நாளில் ஒரு முறையாவது உன்னுடைய காபத்துல்லாவை எங்களுடைய கண்களால் பார்க்கக்கூடிய நசீபை தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே உன்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாத்திற்கு தகுதியானவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எப்படி இந்த தராவியுடைய மஜ்லிஸில் பள்ளி நிரம்ப கூட்டமாக அமர்ந்து கொண்டு இருக்கிறோமோ இதே போல நாளை மறுமை நாளில் நபிமார்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்றாக அமரக்கூடிய நசீபை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் நீ புரிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எத்தனையோ பெண்கள் இன்று கூட ரமலானுடைய மாதத்தில் கூட தொழுகாமல் நோன்பு பிடிக்காமல் பேரளவில் இஸ்லாமியர்களாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இந்த கம்பத்தில் இந்த மதரசாவில் இத்துணை பெண்கள் உன்னுடைய பொருத்தத்திற்காக உன்னுடைய ரமலானுடைய மாதத்தை அயாத்தாக்க வேண்டும் என்பதற்காக தராவியை தொழுது நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இந்த பெண்மணிகளை நீ புரிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இந்த பெண்மணிகளை எல்லாம் சொர்க்கவாதியாக அங்கீகரித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அவர்களுடைய சந்ததியை அத்துணை நபர்களும் சாலிகானவர்களாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இங்கு இருக்கக்கூடிய பெண்களுடைய குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக இறை நேசர்களாக மாற்றிடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ அத்துணைவற்றையும் எங்களுக்கு நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே நாங்கள் எல்லாம் பாவிகளாக இருக்கிறோம். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களை பாவத்தை மன்னிக்க கூடியவனாக நீ இருக்கிறாய். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுடைய பாவத்தை இந்த ரமலானுடைய மாதத்துடைய பொருட்டால் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுடைய துஆக்களை எங்களுடைய நோன்பை எங்களுடைய தொழுகையை எங்களுடைய சதக்காக்களை இந்த ரமலானுடைய மாதத்துடைய பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இறைநேசர்களுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யாரையெல்லாம் நீ நேசிக்கிறாய் என்று குர்ஆனில் சொல்லி இருக்கிறாயோ அத்துணை நபர்களுடைய பொருட்டால் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தும் வ கினா அஸாபன்னார் ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லமு அலா கைரி கல்கி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் ஆமீன் ஃபதலி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் அஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.